எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை நம் இருதயத்திலே தந்தருள்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அன்பு நேயர்களே, 1 தீமோத்தேயுவின் கடைசி வேத ஆராய்ச்சி நிகழ்விற்கு வந்துவிட்டோம். சபைகளின் ஒழுங்கு, ஊழியர்களின் வாழ்க்கை, மூப்பர்களின் வாழ்க்கை குறித்து நாம் கிரமமாக பார்த்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னால் சபையை மாற்ற முடியாது, நான் ஒரு முக்கியத்துவம் அற்றவள் என்று. ஆனால் தேவன் நம்முடைய கரத்திலே தந்து இருக்கிற பலத்த ஆயுதம் ஒன்று உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிற ஜெபம். நம்முடைய ஜெபம் பலத்த அற்புதங்களை, கிரியைகளை நம்முடைய சபைகளிலே செய்யும். எனவே சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபித்து பலனை எதிர்பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பல ஊடகங்கள் மூலமாய் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு குறிப்பு எடுத்து திருச்சபைகளிலும் சிறு குழுக்களிலும் பகிர்ந்து வரும் உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். 1 தீமோத்தேயு கடிதத்தின் கடைசி பாடத்தை இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக தங்கள் குடும்பத்தில் உதவியற்ற விதவைகளுக்கு சபை உதவி செய்ய வேண்டியது இருப்பதால் விதவைகளை கவனிக்கக்கூடிய குடும்ப அங்கத்தினர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களே தங்கள் குடும்பத்திலே விதவையாய் இருப்பவர்களை கவனிக்க வேண்டும் என்றும் திருச்சபையில் உதவி எதிர்பார்க்கக்கூடாது என்றும் படித்தோம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வசனத்தை உண்மையாய் உபதேசிக்க பிரயாசம் எடுப்பவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். ஏனென்றால் வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரராய் இருக்கிறான் என்று பார்த்தோம். இன்று நாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 21ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் திருச்சபை தலைவர்களுக்கான பொறுப்புகளை குறித்து சொல்லி முடிக்கிறார். மேலும் மற்றவர்களோடு விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய உறவை குறித்தும் இங்கே நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்களுடைய எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. முதலாவது இங்கே வேலைக்காரர்களை குறித்து பேசுகிறார். முதலாளிகளுக்கும் தொழிலாளருக்கும் உள்ள உறவை குறித்து விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் யாருக்காக வேலை செய்து கொண்டிருந்தாலும் முழு நாளும் உண்மையோடு வேலை செய்ய வேண்டும். 5 மணி வரை வேலை செய்ய வேண்டும் என்றால் 5 மணி வரை வேலை செய்ய வேண்டும். சிலர் தங்கள் வேலை நேரம் முடியும் முன் வீட்டிற்கு கிளம்பி சென்று விடுகிறார்கள். அந்த நாளிலே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர்கள் செய்து முடிப்பதில்லை. ஆனால் ஒரு முழு நாளுக்கான ஊதியத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு கிறிஸ்தவன் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் வேலை நேரம் முடியும் வரை உண்மையோடும் உத்தமத்தோடும் வேலை செய்ய வேண்டும். சரி, இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனுடைய முதலாளியும் ஒரு விசுவாசியாக இருப்பான் என்றால் இப்பொழுது தொழிலாளி முதலாளி இடையே உள்ள உறவை வித்தியாசமான ஒரு நிலையிலே பவுல் வைக்கிறார். இவர்களுக்கு இடையிலே உண்டாகும் உறவானது வேறு எந்த சாதாரண ஒப்பந்தத்தையும் விட உயர்ந்த ஒரு நிலையிலே இருக்க வேண்டும். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே டெக்சஸ் மாநிலத்திலே டல்லஸ் என்னும் ஒரு இடம் இருக்கிறது. அங்கே ஒரு கிறிஸ்தவர் ஒரு பெரிய தொழிற்சாலை வைத்திருந்தார். அங்கே ஒரு வேத சாஸ்திர கல்லூரி மாணவர்களிலே பலரையும் அவர் வேலைக்கு அமர்த்தி இருந்தார். அவர்களுக்கு 45 நிமிடங்கள் வேத தியான நேரம் இருந்தது. அந்த நேரத்திற்கும் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க சென்ற ஊழியர் அந்த தொழிற்சாலையின் உரிமையாளரை பாராட்டினார். அதற்கு பதிலாக அந்த உரிமையாளர், எங்களை நீங்கள் பாராட்ட வேண்டாம், இந்த கிறிஸ்தவ பணியாளர்கள் மற்றவர்களை விட சிறப்பாய் வேலை செய்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கூட கொடுக்கவில்லையே என்று யோசிக்கிறோம் என்று கூறினார். அவர்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாய் பணி செய்து கொடுக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டார். இது எத்தனை அருமையான ஒரு உறவு இல்லையா? வேலை செய்பவர்கள் தங்கள் முழு திறமையோடும் நேரங்காலம் பாராமல் பணி செய்கிறார்கள். முதலாளிகள், ஐயோ, நாங்கள் போதுமான ஊதியம் கொடுப்பது போல் தெரியவில்லையே என்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தொழிலகங்களுக்குள்ளும் பிரதிபலிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிக்கும் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும், உங்கள் எஜமான் கர்த்தரை அறியாத ஒரு மனிதனாக இருந்தாலும்
நீங்கள் உங்கள் எஜமானுக்கு உண்மை உள்ளவர்களாய் எத்தனை மணி வரை வேலை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறீர்களோ அத்தனை மணி வரை கடினமாய் உழைக்க எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். வேலை செய்பவர்களுக்கு பவுல் கொடுக்கும் மற்றொரு ஆலோசனையையும் இங்கே நாம் நினைவிலே கொண்டு வர வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரை கவனிங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. சில கிறிஸ்தவர்களும் இந்த வசனங்களை அறியாதவர்களாக பணி நேரங்களிலே தங்கள் சொந்த வேலைகளை செய்வதும் சோம்பலாய் வேலை செய்பவர்களையும் வேலை செய்ய விடாதிருப்பதையும் அறியும் பொழுது அது வேதனையானதாய் இருக்கிறது. மட்டுமல்ல, வேலை செய்யாத நேரத்திற்காகவும் அவர்கள் ஊதியம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பணம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. எனவேதான் பவுல் அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று கூறி முடிக்கிறார். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை பாருங்கள். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இருமாப்புள்ள சிலர் ஊழியத்திலே இருக்கிறார்கள். அவர்களால் பிரச்சனை ஏற்படுகிறது. பெருமை அல்லது இருமாப்பு எப்பொழுதும் பிரச்சனைக்கு காரணமாய் இருக்கிறது. இப்படி இருமாப்புள்ளவர்கள் சிலர் பல ஆண்டு காலமாய் திருச்சபையின் பொறுப்புகளிலே இருந்து கொண்டு இளைஞர்களுக்கு சபை பணிகளிலே பொறுப்பு கொடுப்பதிலே தடை கற்களாய் இருக்கிறார்கள். இருமாப்புள்ள இன்னும் சிலர் பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுசேஷ ஊழியங்களுக்கும் சபையின் ஊழிய வளர்ச்சிகளுக்கும் தடையாயிருக்கிறார்கள். திருச்சபை பொறுப்புகளிலே இருக்கும் அன்பான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை சற்றே சீர்தூக்கி பாருங்கள். ஊழியத்திலும் சில இருமாப்புள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். அவர்கள் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள். பெருமை எப்பொழுதுமே பிரச்சனையை உண்டு பண்ணும். கர்த்தருடைய பிள்ளையின் குணநலனையே அது மாற்றுகிறது. நாம் ஒவ்வொருவருமே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவிகள் என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். பெருமை எப்பொழுதுமே ஆபத்தானது. ஒரு இடத்தை குறித்த பெருமை, அல்லது நான் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்ற குடும்ப பெருமை, அல்லது தாங்கள் பெற்றுக்கொண்டுள்ள கிருபைகளை குறித்த பெருமை, எதுவுமே பாவம்தான். சிலர் கிருபையினாலே தாங்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்தும் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, அதை குறித்து நாம் மிகவும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் வாழ்க்கையின் பின்னணியம் இழிவானது. நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட பாவிகள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் தாங்கள் வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையை குறித்து ஒரு திருப்தியோடு வாழ வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இது மிகவும் உண்மையான ஒரு கோட்பாடு. கோடீஸ்வரர் ஒருவர் மரித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய வாரிசுகள் வெளியே காத்து நின்றார்கள். மருத்துவரும் வக்கீலும் அறையை விட்டு வெளியே வந்த பொழுது காத்திருந்தவர்கள் அவர் எவ்வளவு விட்டு சென்றிருக்கிறார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த வக்கீல், அவர் எல்லாவற்றையுமே விட்டு சென்று விட்டார், இதையும் அவரோடு எடுத்து செல்லவில்லை என்று கூறினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வரும்பொழுது வெறும் கைகளோடு வந்தோம். அதே போல இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். இதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பணத்தை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம்.
உயில் எழுதுவது என்பது நல்லதுதான், ஆனால் பல சமயங்களிலே அது துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள், அப்பொழுதுதான் அது எங்கே செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் என்று ஒருவர் கூறியிருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஏதாவது ஒரு வகையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6:8-9 பாருங்கள். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இந்த வசனத்தின்படி பணம் நமக்கு திருப்தி தராது. சொல்லப்போனால் நமக்கு கேடு விளைவிக்கும் ஒரு வலை அதில் இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களும் பண ஆசை உள்ளவர்களாய் இருப்பதால் தான் திருச்சபை அரசியல்களிலும் பணம் விளையாடுகிறது. விசுவாசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருச்சபை வட்டாரத்திலே சுயநலத்திற்காக பணத்தை கொடுப்பவர்களும் அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் தேவனை துக்கப்படுத்துகிறார்கள். இதனால் புறமதஸ்தர் நடுவிலையும் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களிலே தொடர்பு இருக்கும் என்றால் இன்றே மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை மன்னிப்பார். இல்லை என்றால் நீங்களே உங்களுக்கு வேதனைகளை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். பணத்தில் எந்த தீமையும் இல்லை, ஆனால் பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறாயிருக்கிறது. வசனம் 11 பாருங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டிய குணநலன்கள் தான் இந்த நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம் ஆகிய குணங்கள். 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லும் பொழுது இந்த போராட்டம் உள்ளான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கலாம், அல்லது வெளிப்படையான போராட்டமாக இருக்கலாம், சரீர பிரகாரமான போராட்டமாக இருக்கலாம், அல்லது அது ஆவிக்குரிய போராட்டமாயும் இருக்கலாம். அடுத்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே கொண்டு வரப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவதற்கான காரணங்கள் உண்டா? இந்த காரணத்தினால்தான் பவுல் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். உங்கள் வாழ்க்கை மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பது வெளியரங்கமாகட்டும். 1 தீமோத்தேயு 6:13-14 நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்கப்படின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் என்றால் எல்லா உயிரினங்களுக்கும் ஜீவன் கொடுக்கிறவர். அடுத்து கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ள வேண்டும் என்றால் பவுல் அப்போஸ்தலன் கூறும் கட்டளைகளை கவனமாய் இளம் ஊழியர் கை கொள்ள வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய பிள்ளையைப் போல நடந்து கொள்ளுங்கள். வசனங்கள் 15-16 பாருங்கள். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சாவாமை உள்ளவர் யார்? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே மரித்தோரிலிருந்து மகிமையுள்ள சரீரத்தோடு உயிரோடு எழுந்தவர்.
வசனங்கள் 17 முதல் 19 வரை பாருங்கள். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இது செல்வந்தர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அவர்கள் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். செல்வமுள்ள ஒருவன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் அங்கமாக இருக்கும் பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே பவுல் எழுதியிருக்கிறார். பொதுவாக ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருதயத்திலே வரக்கூடிய இருமாப்பு அவனுக்கு இருக்க வேண்டாம். கர்த்தருடைய கிருபையை உணராமல் தங்களுக்கு இருக்கும் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அவர்கள் இருமாப்புள்ளவர்களாய் செயல்படுவார்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கும் செல்வத்தை தங்களை சுற்றி தேவையோடு இருப்பவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ்க்கையிலே உயரச் செய்ய வேண்டியது கிறிஸ்துவை அறிந்த செல்வந்தர்களின் கடமை. உங்கள் சபையிலேயே ஏழ்மை நிலையிலே உள்ள குடும்பத்திலே படிக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் உதவி செய்யக்கூடாது? அல்லது அவர்கள் பிள்ளைகள் சிறு தொழில் தொடங்கி அதிலே வளர்வதற்கு உதவி செய்யலாமே? யோசித்து பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் என்கிறார். மேலும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு என்றும் கூறியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து கூறியிருக்கிற ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20 வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது எப்படி? இயேசுவையும் அவர் தரும் இலவசமான ரட்சிப்பையும் அறியாமல் நித்திய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மக்கள் மனம் திரும்புவதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் உங்கள் காணிக்கை பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது. மற்றொரு வேத பகுதியும் பாருங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9 வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். உலக செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கேட்ட வசனங்களை சற்றே சிந்தித்து பாருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய ஜீவனை பற்றி கொண்டவர்களாயும் இருக்க வேண்டும். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், மிகவும் ஞானமுள்ள ஒரு செய்தியாளரைப் போல, ஆசிரியரைப் போல, கிறிஸ்தவரைப் போல ஆக முயற்சிக்க வேண்டாம். பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை தான் அந்த ஞானவாதம் என்னும் கொள்கை. அது மட்டுமல்ல, வேறு எந்த உலக பிரகாரமான தத்துவங்களும் தவறானது. இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியை தனியாய் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்களோடு நிச்சயமாய் பேசுவார். அதை கருத்திலே கொண்டவர்களாய் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ நம்மை அவருக்குள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஒரு விசுவாசி எதன் மீது அல்லது யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஒரு விசுவாசி எதன் மீது அல்லது யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆப்ஷன் ஏ, நம்முடைய விசுவாசத்தின் மீது.
ஆப்ஷன் பி நம்முடைய சபையின் மீது. ஆப்ஷன் சி ஜீவனுள்ள தேவன் மேல். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இன்றைய நாளிலும் கூட சில காரியங்கள் சபைகளில் எப்படி நடக்க வேண்டும், சபைகளில் கற்றுக்கொண்ட நாம் வெளியில் சென்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படியாக பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஆவிக்குரிய மனிதன் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவை தன்னோடு கொண்டு செல்கிறவனாக காணப்பட வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில், விசேஷமாக வேலை பார்க்கும் இடங்களில் நாம் ஒரு பெரிய சாட்சியாக இருக்க முடியும். புறஜாதியார் நம்முடைய வாழ்வை கண்டு நம் மூலமாக கிறிஸ்துவை காணும்படியான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்விலே பெருமை சிறிதும் இருக்கக்கூடாது. நாம் வேலை பார்க்கும் இடங்களில், நம்முடைய சபையில், நாம் வசிக்கும் இடங்களில் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.